வணக்கம். சாந்தி என்டர்டைன்மெண்ட் சேனல். இன்றைக்கி வீடியோவில் அரிசி உப்புமா பண்ண போகிறேங்க. இந்த டம்ளரால் 2 டம்ளர் அரிசி உடச்சி வச்சுருக்கேன். களைஞ்சி வெயிலில் காய போட்டு 2 டம்ளர் உடச்சி வச்சுருக்கேன். அதுக்கு தேவையான பொருள் பாருங்கள், பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு தாளிப்புக்கு, கடுகு, பச்சை மிளகா 3 பச்சை மிளகா கிழிச்சி வச்சுருக்கேன், கருவேப்பிலை, 2 ஆனியன் ஃபுல்லாக 2 ஆனியன் நறுக்கி வச்சுருக்கேன், கேரட்டு, உருளைக்கிழங்கு வச்சுருக்கேன், கத்திரிக்காய் இருந்தால் போட்டுக்கலாம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டேன். கொஞ்சம் எண்ணெய் ஒரு 4 ஸ்பூன் அளவுக்கு. இதில் எண்ணெய் நிறையா ஊற்றுனாதாங்க நல்லாயிருக்கும் அரிசி உப்புமா. தொட்டுக்க சட்னி வேணுன்னா தொட்டுக்கலாம், இல்லைன்னா சும்மாவே சாப்பிட்லாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். பாருங்கள், கடுகு வெடித்ததும் நாம் இந்த பெருங்காயம், உளுத்தம்பருப்பு, கடலைப்பருப்பு போட்டுக்கலாம். கடுகு வெடிச்சிருச்சுங்க. பெருங்காயம், கடலைப்பருப்பு, உளுத்தம்பருப்பு, இது வறுபட்டதும் அடுத்தது வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை. இது நீங்கள் ஃப்ரெஷ்ஷான தேங்காய் எண்ணெய் ஊற்றியும் உப்புமா கலர்லாங்க, அருமையாக இருக்கும். செம்ம வாசனை. தேங்காய் எண்ணெயில் உப்புமா பண்ணால் செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. அதுவும் வெடிச்சிருச்சு. கருவேப்பிலை, மிளகா, அடுத்தது வெங்காயம். இது 2 நிமிஷம் வளர்ந்தாலும் தண்ணி ஊற்றிட்டு தக்காளி போட்டு கூட வதக்கிடலாங்க. தக்காளி வதக்கலாம். ரவா உப்புமாவுக்கு கேரட் மட்டும் போட்டால் நல்லாயிருக்கும். இதில் எல்லா கறிகாயும் போடலாங்க. எல்லா கறியாங்க, கேரட்டு, பீன்ஸ் கூட போடலாம். உருளைக்கிழங்கு, கத்திரிக்காய். அருமையாக இருக்கும் உப்புமா. செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ தக்காளியும் போட்டுக்கலாம். செம்ம வாசனை. அரிசி உப்புமாங்கிறத விட வெஜிடபிள் உப்புமான்னே சொல்லலாம். அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் இது. அதே மாதிரி 1 டம்ளர் அரிசி மாவுக்கு இந்த 2 டம்ளர் அரிசி மாவுக்கு 5 டம்ளர் தண்ணி அளந்து எடுத்து வச்சுருக்கேன். நம்ம இதை எடுத்து இப்போது உள்ளே செலுத்திடலாம். பாருங்கள், கேரட்டு, உருளைக்கிழங்கு போட்டுடலாம். கொதி வரட்டும். உப்பு போட்டு பார்த்துக்கலாம். கொதி வரப்போகுதுங்க. உப்பு தேவையான அளவு போட்டுக்கலாம்.
கொதிக்கும் போது தொட்டு கொஞ்சம் கையில் ஊற்றி பார்த்தாக்கா உங்களுக்கு உப்பு எப்படி டேஸ்ட் எப்படி இருக்குன்னு பார்த்துக்கிட்டு பத்தலைன்னா கொஞ்சம் போட்டுக்கலாம். உப்பு கரையட்டும். கொதி வந்துடுச்சிங்களா? இப்போ அரிசியும் போட்டுடலாம். கொஞ்சம் அரை வேக்காடு வெந்ததும் நம்ம மூடியை போட்டு விசில் போட்டு விட்டோம்னா நல்லா வெந்திருக்கும். திரும்ப கழட்டி விசிலை எடுத்துட்டு எப்படி டேஸ்ட் இருக்குதுன்னு பார்த்துக்கலாம். கொஞ்சம் எண்ணெய் வேணால் ஊற்றிக்கலாங்க. தேங்காய் எண்ணெய் ஊற்றி செஞ்சிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அரை வேக்காடு வெந்து போச்சுங்க. இப்போ நம்ம சிம்மில் வச்சுட்டு மூடியை போட்டு ஒரு 2 விசில் வச்சிட்டோம்னா அழகாக வெந்து போயிடுங்க. உப்பு எண்ணெய் எல்லாம் ஊற்றியாச்சு. இப்போ விசில் வரட்டும், கிளறி காட்டுறேங்க. திறந்து பார்க்கலாங்க. சூப்பராக வந்துருச்சு. இது வந்து நீங்கள் அடி பிடிச்சி காந்தல் இருந்தாலும் சூப்பராக இருக்கும். கொஞ்சம் ஆறுனா நல்லா பொல பொலன்னு இருக்குங்க. மேலும் மீதமாக கலந்து விட்டுட்டு ரெடி ஆயிடுச்சுங்க உப்புமா. வெஜிடபிள் ரைஸ் உப்புமா. தேங்காய் சட்னி போட்டு சாப்பிட்டிங்கன்னா செமையாக இருக்கும். சட்னி இல்லாமலும் சாப்பிட்லாம். இது மாதிரி உப்புமா கிண்டி சாப்பிட்டு பார்த்து கமெண்டில் எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். இன்னொரு வீடியோவில் சந்திப்போம். பாய்.